வரும்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் சுற்றி எல்லாரும் வந்து இதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ மறக்காம படத்தை வந்து உங்க தியேட்டரில் பார்த்துருங்க. வெறித்தனமா இருக்கு. ட்ரெய்லரே பிரிச்சிட்டாங்க. அப்போ படம் எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளோ நான் சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அவர் நம்மளுக்கு நல்லது செய்யணும் தான் நினைக்கிறாரு. அவர் வந்து அங்கே ஆடியோ லான்ச் என்ன சொன்னாருன்னா, இது வந்து நான் நினைச்சிருந்தா நான் சினிமா பண்ணிக்கிட்டே போகலாம், பட் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன விடாதீங்க, கைவிடாதீங்க அப்படின்னு அப்படின்றதுக்காக இது பழைய படம், அவர் வயசாயிடுச்சு, ஒழுங்கா டான்ஸ் ஆட மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் தளபதிக்கு 52 வயசு 51 வயசு கிடையாது, தளபதிக்கு 25 வயசு அப்படின்ற ஒரு படம் தான் இந்த படம். ஸோ நீங்கள் ஜனநாயகன் அப்படின்றது ஒரு கான்செப்டுக்காக கேசரி அல்வா அப்படின்னு நினச்சி வந்து பார்க்காதீங்க. இது வந்து ஒரு பிரியாணி, தளபதி கொடுக்குற நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பிரியாணி. சூப்பரான படம் ப்ரோ. படம் ப்ரோ தரமா இருந்துச்சு. ட்ரெய்லர் இந்த அளவுக்கு மேசிவ் கூட்டம் வந்து ட்ரெய்லருக்கு யாரோட படம் இது? தளபதியோட படம் சொன்னாரு. ஐயா இது தளபதி படம் ஐயான்னு சொன்னாரு பாருங்க. உண்மையாலே இது பயங்கரமான படம். ட்ரெய்லர் அந்த மாதிரி 9ஆம் தேதி தேட்டரை மிஸ் பண்றதுக்கு கம்பல்சரியாக வந்து பாருங்க. வேற மாதிரி இருக்கும் படம். அது அவனு சொல்ல முடியாது தெளிவா. பராசக்தி எல்லாம் ஓட போயிட வெளியிட்டா ஒண்ணுமே முடியாது. நீங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாலும் சரி. நீங்க நிறைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே சின்ன பசங்க, அவங்க எல்லாம் ஓட் போட முடியாது அப்படி இப்படின்னு. ஆனா நியாயமா சொல்லணும்னா டிவிகே ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அந்த அளவுக்கு டிவிகே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஜித் ஃபேன்ஸும் சரி எல்லாருமே. ப்ரோ தாழ்மையான ஒரு கேள்வி ப்ரோ. ஜனவரி 9 அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே விட சொல்லி நாங்கள் கேட்குறோம் ப்ரோ. தளபதி எல்லா தளபதி ஃபேன்ஸும் கோரிக்கையாக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ப்ளீஸ் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருங்க. விடுவாங்க நம்புறோம். பராசக்தியை விடுறப்போ ஒரு ஹாலிடே விட மாட்டாங்கயா, விடுங்க ப்ரோ. அங்கு விட்டுருங்க ஒரு கவர்மெண்ட். என்னது சேம பராசக்தி? ஆமா. ஓ அது ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் ஐட்டு போட்டாலே எனக்கு பிரச்சனை இல்லை. எங்களோடது ஜீ தமிழ் மட்டும்தான். நாங்க ரிமோட்ல ஜீ தமிழ் தான் வச்சிருக்கோம். அதனால பிரச்சனையே கிடையாது. நான் ஆல்ரெடி பார்த்ததா, நேர்லயே பார்த்ததா. திரும்ப வந்து நாளைக்கு நான் லைவா டிவில உட்காந்து நெகட்டிவிட்டி வந்தாலும் பாசிட்டிவிட்டியோட 2026ல நம்ம அங்கே பார்ப்போம். அவ்வளோதான் ப்ரோ. படம் வந்து போலீஸ் பொலிட்டிக்கலா இல்ல ப்ரோ, ரியாலிட்டியை தான் படமே. அங்க பொலிட்டிக்கல் இருந்தாலும் அது உண்மையா சொல்லியிருக்காரு, எல்லாரையும் பழகுறாரு, அவ்வளவுதான். கண்டிப்பா இல்ல, ஈவன் தளபதி படத்தை பார்க்காதவங்க கூட டிவிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சோ கண்டிப்பா தளபதி எது பண்ணாலுமே அவர் பண்ணாலே அது சக்சஸ். கண்டிப்பா 2027 ஒரு மாற்றம் இருக்கும். கண்டிப்பா மாற்றம் இருக்கும். அதான் செலிப்ரேஷன்லாம் கூட கட் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? கண்டிப்பா வந்து அவர் சொன்னாரு நெகட்டிவிட்டி இருந்தாதான் லைஃப்ல வந்து சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு கிளியரா நீங்க கேக்குற எல்லாருக்கும் பயங்கரமா ஒன்று பண்ணிருக்காரு. பேஸ் லைன் வந்து பகவான் கேசரி தான், பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. क्वेश्चनக்குமே எங்க தளபதி அவ்வளோ அழகா அந்த ஆடியோ லான்ச்ல பதில் சொன்னாங்க. நீங்க நாளைக்கு அந்த ஆடியோ லான்ச்சை பாருங்க. ஒரு செகண்டுமே அவர் பேசுறதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியுமே வராது. அந்த அளவுக்கு வந்து அவர் கிளியராவே எங்ககிட்ட பேசிட்டாரு. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அவரை நேர்ல பாக்குறதுக்கு. ஆடியோ ட்ரைலருக்குலாம் மோஸ்டா கேர்ள்ஸ் அவ்வளோ பார்க்க மாட்டோம். பட் நீங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்திருக்கீங்க. நான் வந்து தளபதிக்காக செஞ்சிருக்கேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்ட கேட்டீங்கன்னா தளபதிக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன். அதுல வந்து சில பேர் வந்து தற்கூறிங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். நான் வந்து எனக்கு படிக்கிறதும் எனக்கு முக்கியம் தான். ஏன்னா தளபதி என்ன சொல்லியிருக்காரு, எஜுகேஷன் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் ஃபன். ஸோ அதுவுமே நான் பண்ணுவேன். அதே சமயத்தில் எனக்கு தளபதியுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த ஹீரோ, என்னோட ஹீரோ. அவர் நம்மளுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதையுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதே போல லாஸ்ட் மூவி அதையுமே நான் கொண்டாடுவேன். கண்டிப்பா அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போ யங்ஸ்டர் அவராச்சும் வந்து மக்களுக்கு ஏதோ நம்ம 300 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு வரா இருக்கா, யாரு பண்ணுவாங்க? அது அவர் பார்க்காத காசாக்கா, சிம்பிளா சொல்லுங்க. தளபதியோட ஆக்ஷன் தான் ப்ரோ ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ அவர் 51 வயசாக தான். ஸோ இது லாஸ்ட் படம் தான். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம தளபதி நம்ம கூட உழைக்க, நம்மளுக்காக உழைக்க இங்கே வராரு. ஸோ அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. வெற்றி நம்மது ப்ரோ. மியூசிக்கில் நம்ம சாங்லேயே பார்த்துட்டோம் எப்படி இருக்கும், அப்படி எல்லாமே பார்த்தாச்சு. பட் நாளைக்கு ஆடியோ லான்ச் வந்து 2 சேமாக ரிலீஸ் பண்ணுறாங்க சன் டிவிலையும் இதுலையும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதை ஆடியோ லான்ச் இன்னைக்கு தானே? ஆமாம், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் டெலிகாஸ்ட் ரெண்டுமே நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்றா பண்ணுறாங்க. எதுக்காக நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான். மக்கள் சக்தி இருக்கும் போது பராசக்தி ஒரு ஆள் கிடையாது. ஸோ மக்கள் சக்தி எந்த சக்தியை போய் எந்த டிவியில் பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நினச்சி நான் வேறு எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இது இல்லை ப்ரோ. இப்போ துப்பாக்கி விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வாங்கிட்டு இப்போ அவர் வந்து விஜய் கூட மோதுறது, அது வந்து போக்கிரியில் ஒரு சீன் வரும். துப்பாக்கி கீழே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்கார்ட்ட எடுத்து கொடுப்பாரு. ஆனால் புல்லட் வந்து தளபதி கையில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அவர்கிட்ட கொடுத்தது ஒரு டம்மி துப்பாக்கி. பட் தோட்டா எங்க கிட்ட தான் இருக்கு. அதனால வந்து துப்பாக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டான்றதுக்காக தளபதியோட பதவி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. தளபதிக்கு ஈக்குவல் யாருமே வர முடியாது. அதே போல தான்.
ஓகே ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணாலும் சரி, நீங்க நாளைக்கே ரிலீஸ் பண்ண கூட சரி, நாங்க மட்டும்தான் இருப்போம். போல ரிவ்யூ கொடுத்துருங்க தளபதி கடைசி படம். தலைவா அணி வேற லெவல் பிஜிஎம் தர. இவ்வளவு படத்துல போட தளபதி கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரு. ஆனா எப்பவுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காரு. ராவண மகன்டா அந்த சாங் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான். ட்ரெய்லர் பக்கானா. விஜய் படத்துக்காக கடைசியா எப்படி உயிரை கொத்தாவது போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எப்படி இருந்தாலும் போவேன். நான் கேசரியா இருந்தாலும் போயே ஆகிறோம். சுந்தர் மாசா நான்